வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கப்பி ப்ரீடிங்கு. ஸோ நம்மக்கிட்ட ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கப்பி ப்ரீடிங் எப்படி பண்ணுறது, அதாவது நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பெருசாக பெரிய செட்டப்பில் அப்படின்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஸோ ஒரு பேருக்கு உண்டான ப்ரீடிங் செட்டப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கி அதில் ஒரு 4-5 பேர் வாங்கி ஒட்டுக்காக விட்டு ப்ரீட் பண்ணி நிறைய குட்டி இறத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நிறைய டைமில் பாசிபிள் இல்லாமல் தான் போகுது. நாம் எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன குடம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறைய குடம் இருக்குது. கேஜிக்கு ஒரு 4 பீஸ் இல்லை 5 பீஸ் வரும். ஒரு பீஸ் 10 ரூபா அப்படின்னு வாங்கினீங்கன்னா கூட ஒரு 5 பீஸ் இல்லை 10 பீஸ் வாங்கலாம். பழைய இரும்பு கடைக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே கூட கேட்டு வாங்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி கட்டானதே இருக்கும். இல்லாட்டி நீங்கள் கட் பண்ணி இல்லை அங்கேயே கட் பண்ணதே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பக்காவாக நீங்களே கட் பண்ணிக்கலாம். தண்ணி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் யார்கிட்ட ஃபிஷ் ஆர்டர் போடுறீங்க இல்லை யார்கிட்ட ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா ஆர்டர் போடும்போதே நீங்கள் தண்ணியை பிடிச்சி வச்சிடணும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி பழைய தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த கப்பீஸோடைய அந்த இதுலேருந்தே எடுத்துக்கலாம். இந்த அமோனியா கண்டென்ட் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. இதில் கொஞ்சம் ஆப்பிள் ஸ்னைல் இருக்குது அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கிளியராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். வாட்டரோட அளவு அப்படிங்கிறது அந்த கப்பி எகிரி குதிக்காத அளவுக்கு ஒரு இது இருக்கும், லெவல் இருக்கும். ஸோ அந்த லெவல் நீங்களே பார்த்து கூட ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கல் உப்பு இல்லாட்டி அந்த ப்ளூ மெடிசன் எல்லோ மெடிசன் ஸோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு வைக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நாம் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட்ஸு. ஸோ ஃபாக்ஸ் ஸ்டைலு, கப்பி கிராஸு, இப்போ நம்மக்கிட்ட ஹைட்ரலா. ஸோ இது மூணுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம எதனால வைக்கலாம். ஸோ இந்த செட்டப்பில் எஸ்கே கோல்டு இருக்குது. இந்த பிளான்ட்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இதையே லைட்டாக அலசி எடுத்துக்கிறேன். இதில் மெயினாக கப்பி கிராஸும் ஹைட்ரலாவும் இருக்கும். கொஞ்சம் நல்லா வளர்ந்ததாக பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய எடுக்கணும். ஒரு 100 ரூபாய்க்கு எங்கேயாவது வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே வரும். ஸோ ஒரு செட்டப்புக்கு எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த லெவலுக்கு போட்டிங்க அப்படின்னா ஸோ கப்பீஸ் குட்டிங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய எஸ்கேப் ஆகும். நீங்கள் பார்த்து கரெக்டாக எடுத்துடணும். ஒரு 5 பேருக்கு நீங்கள் ப்ரீட் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 குடம் எடுக்கணும். ஒரு குடத்தில் ஒரு பேர் குட்டி போடுது அப்படின்னா 20லேருந்து 30 குட்டி கண்டிப்பாக போடும். குட்டிங்களையும் நீங்கள் கரெக்டாக ஒரு குடத்துக்கு 10லேருந்து 15 குட்டியை வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா பக்காவாக வளரும். பிளான்ஸ் இந்த அளவுக்கு போடணும். 10லானா இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வாங்குகிற பிளான்ஸை பொறுத்து கொஞ்சம் குட்டிங்கெல்லாம் நிறைய காப்பாற்ற முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த செட்டப்பை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் வரத்துக்கு 1 or 2 days ஆகும். சைஸ் வந்து எந்த சைஸ் வரும், ப்ரீடிங் சைஸே வருமா இல்லை செமி அடல்ட் வருமா அப்படின்லாம் உங்களுக்கு தெரியாது. பட் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்மக்கிட்ட நிறைய நல்லா வயிறு தரிச்ச மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் பக்காவாக பார்த்து நானே ஒரு மேல் ஒரு ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கிறேன். 4-5 பேர் ஒன்றா விடும் போது ஏதாவது ஒரு ஃபீமேல் குட்டி போட்டுச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற 10 ஃபிஷ்ஷஸுமே அதை சாப்பிடும். பட் இந்த மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபீமேல் ஒரு மேல் அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 10 குட்டியை தான் மேக்ஸிமம் சாப்பிட முடியும். நீங்கள் நெட்டை வச்சு பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணணும்னா பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு போகாமல் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாட்டிக்காக எடுங்க. நார்மல் கப்பி எடுத்து பண்ணி 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல எக்ஸாட்டிக் வெரைட்டி எடுத்து பண்ணிங்க அப்படின்னா ஒரு 50 குட்டி போடுது அப்படின்னா அதில் நான் ஒரு 10 பேரை 20 குட்டியை காப்பாற்றினேன் 30 குட்டியை காப்பாற்றினேன் அப்படின்னாலே அது போதும். பேர் ஒரு 60-70ன்னு கொடுத்தா கூட 10 பேருக்கு மாதம் கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்காவது சேல்ஸ் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் நீங்கள் எந்த வெரைட்டி எடுத்தாலும் ஒரு 50, 60, 70 ஸோ இந்த ரேஞ்சுக்கு செல் பண்ண முடியும். நான் இல்லைப்பா நான் இன்னும் பயங்கரமான எக்ஸாட்டிக் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி டீலர்ஸை பிடிச்சி நீங்கள் உங்களுக்கு செல் பண்ணுறது உங்கள் திறமை தான். அது முடிஞ்ச வரைக்கும் மொய்னாவை வாங்கி அதை கல்ச்சர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கூட குட்டியெல்லாம் போட்டுச்சுன்னா அதுக்கு மொய்னாகினா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா குயிக்காக க்ரோத் ஆகும். கொஞ்சம் இன்கம் பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா ஸோ மற்ற ஃபாலோவர்ஸ்க்கும் இது புரியும். பாய்.